விகேஎஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேரி டீச்சர் 3D கேம் பிளேவோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே இந்த கேம்லேயே வந்து நம்ம பார்ட் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்ட்ரியோட ஃப்ரெண்டை ரொம்ப கெட்டவனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. யார் அது? அந்த தோசைக்கு மணி தவிர வேற யார் ஃப்ரெண்ட் இருப்பா இவ்வளோக்கு? சரி பார்ப்போம். உட்காந்துட்ருக்கா, நம்ம நிற்கிறோம். போச்சு அந்த கால். அது இது வந்து இந்த வெனஸ்டே கை இருக்குல்ல, அதே மாதிரி இவளுக்கு கால் இருக்கு. போச்சு கரெக்டாக வராமா? அடி சோம்பேறி, அதுக்குன்னு போய் ஒன்று வச்சிருக்கா பாருங்க. சோம்பேறிக்கு சோறு விட்டவ. சரி ஓகே, பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த ஃப்ரெண்டை ரொம்ப கெட்டவனாக மாற்றணும். இதான் மெயின் டாஸ்க்கு. ஸோ வந்து என்ன ஏதோ கொதிக்குது. சூனியக்காரிலாம் பண்ணுவானுங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் வீடு நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த ஆலவினுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பார்த்து விட்டுட்டு இருக்கா. சரி நம்ம அப்படிக்கா போயிட்டு யார் அது? வா சமைய பின்னாடி அந்த கசாக்கள் நத்துறாலாம் இன்னும் அதெல்லாம் ஒரே இருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எங்கேயும் இல்லை நினைக்கிறேன். சரி நல்லது. ஐயோ தப்பா வந்துட்டேனா? ஐயோ வேகமாக அலாட் பண்ணிக்கிச்சு. ஸ்க்ரூ டென்ஷன் டார்ச்சர் ரூமில் தான் இருக்கும். நேரம் டார்ச்சர் ரூமுக்கு தான் போகணும். அவங்க 4 பேசுது. அப்பா லைனாக உருட்டே விட்டானுங்க. ஐயோ வேறப்பா எனக்கு டென்ஷன் பண்ணுது. சரி லைனாக உருட்டே விட்டானுங்க போல இருக்கு. சரி இது மேலே தாங்க வந்துட்டு இருக்காவ. இது கவனிக்காமல் நான் பாட்டு பாருங்க பேசிட்டு இருக்கேன் வச்சுட்டு. இது வேற ஆனாவுன்னா ஹேங் ஆகிடுத்தோட இது. நான் ஈச்சிரோக்கு இப்போ என் பொம்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பொம்மை இங்கே இருக்கோம். சரி பேருக்கு எனக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே தான் சுற்றிட்டு இருக்கா. உஷாராக இருக்கணும். இது 5 மினிட்டா எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்துடும். எனக்கு மேலே தான் சுற்றிட்டு இருக்கு. பாருங்க துரத்துது. 5 மினிட்டா எனக்கு அவ்வளோதான். சும்மா ஒரே இருக்குதுன்னு தொட்டிங்கன்னா தொத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் கேப்பு விடாமல் தொப்பிங்க. சரி பேசாமல் இறங்கிட்டு ஓடிடுவோம். கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான் போல இருக்கு. என்ன தொத்துதுமா அந்த 5 மினிட்டாய். சரி ஓகே, பேட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பேட் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொம்மையோட மோட்டர் எடுக்கணும். அம்மா என்ன தொத்து அந்த 5 மிட்டாய். 5 மிட்டாய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். சரி இது வேற போனடி. இது என்ன கீழே தான் சுற்றிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இடம் மேலே எங்கே இருக்குன்னா தெரியல. லைப்ரரி எலும்பு கூட நிப்பாட்டிருக்காப்பா. என்ன தொத்துறா. சரி இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தொர சீக்கிரம் தொர. அதோட எடுத்தாச்சு. இப்போ இந்த மோட்டர் எடுத்துக்கு இந்த காலில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் 5 மினிட்டாய் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். வேறு என்ன தொட்டிச்சு போன வாட்டி. பச்சைக்குள்ள தெரியாமன்ட்டு அதுக்கு என்ன தொட்டணும். அது ஏதாச்சும் இதை பண்ணியே ஆகணும். மேலே சுற்றிதான் நினைக்கிறேன். சரிங்க அது சத்தம் போட்டு வர இருக்கும். அது என்ன சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியல. அவளே ஒழுங்காக கிச்சனுக்கு போயிருந்தா. சும்மா வந்து அவளை கூப்பிட்டு விட்டுட்டு நம்ம பண்ணுறோம் பண்ண ஒரு வேலை. சரி சரி கூப்பிட்டு போகிறா. என்ன எவ்வளோன்னு தெரியல. ஃபோட்டோலாம் வந்து அது ரெடிஷாக இருக்குங்கப்பா. பயங்கரமாக ஆரம்பிங்க போயிட்டு. என்னது ஐயோ கல்லறையா? செம்மையாக இருக்குங்க அந்த அப்டேட்டு. செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த கேமுக்காரங்க. சீக்கிரம் வெளியே வரத்தில்ல. நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு ஓடிங்களா. ஒரு மூன் லாக் பண்ண ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். இந்த பொண்ணு வளம் தெரியும். போடு பக் ஆகிட்டாங்க. ஸோ நமக்கு டைம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க.
மட்டும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஊருக்குள்ளே பண்ண முடியும் ஏதாச்சும். இப்போ எங்கள் பேட்டும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து மேலே போயிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். வரவே மாட்டேங்க. ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பார்த்துருந்தானா இல்லை செத்துருப்போம். நல்ல வேலை அவ்வால ஆரம்பிச்சிச்சு கட்சின்னு. என்ன நடக்குது? துணியை மாற்றிட்டாமா பார்ப்போம். போ என்ன அடி செம்மையாக வாங்கிட்டான். இருங்க நம்ம வந்து ஓகே இப்போ ஆன் பண்ணுவோம். இப்போ வந்து மிஸ்டேக்கு பிடிச்ச ஃப்ளவரை வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்க சொல்லியிருக்கானுங்க. அதாவது எலக்ட்ரிக் ரியாக்ஷன். அது எனக்கு இன்னும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ளே போயிட்டு சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆர்வமாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த அப்டேட் இது சாப்டர் வச்சு இந்த பூரை எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன பண்ண இந்த பஞ்சு மிட்டாய் மிட்டாய் இந்த சிறு பார்த்து சொல்லிச்சுங்க. அட பாவி கொய்யால என்னடா இவ அதில் சூம்பேரி பாருங்கன்னா அந்த சிறு வந்து சொல்லுதான் அதை பார்த்து இவ்வளோ வர சோம்பேறிக்கு சோறு வைக்கல. சரி இங்கே முட்டு இதுமாரி சோம்பேறிங்களா ஒன்றுமே வைக்க மாட்டேங்க. ஓகே உங்களுக்கு வேறு இந்த டார்ச்சர் இருக்குங்க. நம்மளை டார்ச்சருக்குன்னே ஒரு ரூம் போட்டு வச்சுருக்கா. டார்ச்சர் ரூமில் இல்லைங்க, வேறு எங்கேயோ இருக்குது. ஏன் மேலே தான் எங்கேயோ இருக்கும். பட் இது எங்கே இருக்கா அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கீழே சுற்றிட்டு இருக்காளா? வேறு சரி எலும்பு கூடவும் கிடையாது. கீழே தான் சுற்றிட்டு இருக்கா. வேலை அது மேலே வரலையே. என்னென்னமோ பண்ணுறாமா வேலை எனக்கு போடு. கிச்சன் தான் சுற்றிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்? Definitely the best chef in the world. காம்ப்ளான் போட்டு குடிமா அப்படின்னு கொஞ்சம் இஷ்டத்துக்கு போ. ஓகே அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இதை ஒரு கெமிக்கல் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இதை தான் சேர்க்க சொல்ல அந்த ஃபர்டிலைசர் மிஷினில் இதை சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். பெரியப்பா முன்னாடி பெருசாக கொடுத்துருவாங்க. சரி பஞ்சு மிட்டாயும் சொல்லலாம். ரொம்ப முடியுமா தெரியும். சரி பார்ப்போம். இதுக்கு மட்டும் ஃப்ளவர்ஸை மட்டும் பார்த்து யார் அலாட் பண்ணிட்டு உள்ளது வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காவ. சரி வரட்டும். வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளவர் ரன் பிஃபோர் மிஸ்டேக் கேட்சஸ். இப்போ வந்தாச்சதா என்ன நல்ல இந்த ஓட்ட வழியாக பார்ப்போம். பரவாயில்ல இந்த பஞ்சு மிட்டாய் வரத்துக்கு எவ்வளோ லேட் எடுக்கிறா பாருங்க. நாட்டில் இவ்வளாலேயே வீடியோ போட்டு லேட் ஆகுது. இது தொலடி வர வேகமாக வரா. சரி வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு போங்க. கட்சின்னு வந்துச்சு. இவ துணியை மாற்றிட்டா. ஐயோ ஃப்ளவரை பார்த்து கத்துறா. என்னதுடா அதுன்னு சொல்லிட்டு பா என்ன ஓட்டம் ஓடுறா. சூப்பிடு நல்லா பண்ணி விட்டோம். சரி ஓகே சரி ஓகே. இப்போ தேர்டு வந்து இந்த பார்ட்னா அதாவது இந்த அடிப்பாங்களே இந்த இப்போ என்ன சொல்கிறது இந்த அடித்த கிஃப்டை அந்த ஸ்பார்க்லாம் கொட்டுல அதான் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்பைடர்ஸை வச்சு மிஸ்டி பயமுறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபியர்னா பயமுறுத்துதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பூ ஆன் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகிடலாம். இல்லை இந்த தோசைகள் மடியும் இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்கள் தோசைகள் மடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இது நாங்கள் ரெண்டு பேர் நம்ம எட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சிறப்பு கரெக்டாக வந்துருச்சு இந்த சோம்பேறி. சரி ஓகே இப்போ வந்து அந்த பார்ட்னாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் உட்காந்துருக்கோம் இல்லை அந்த ஹாலில் தான் உட்காந்துருக்கா. சரி அதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுப்போம். இல்லை
பிரச்சனையும் இருக்குது. இதை டைனிங் டேபிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே சுற்றிட்டு இருக்கா? எங்கேயோ அப்படிக்கா போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, கிச்சனுக்கு போயிட்டாங்க. இல்லை நமக்கு இப்போ நம்ம கேப் யூஸ் பண்ணி நமக்கு இங்கே வச்சுட்டு சம்திங், அதாவது பயமுத்திரமா பண்ணுங்க. I'm definitely the best chef in the world. போடா, வேற நல்லா அந்த காம்ப்ளானா என்னன்னு தெரியல, போட்டுட்டு போய் போட்டோம். நல்லா குடிச்சு ஹெல்த்தியா இருக்கும். மேலே நல்லா இருக்கும். ஸ்பைடர் கடிச்சிச்சு. இந்த கலர் டிப்பு ரூம் போய் நினைச்சிட்டா அதுக்குள்ள அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. ஸோ முடிச்சிட்டோம். நம்ம வரட்டும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாடி சீக்கிரம் வாடி சீக்கிரம் வா. நமக்கு தான் அப்படி காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு. பிரச்சனை ஆரம்பிச்சிட்டேன் தெரியல, நான் ஆரம்பிக்கலை. சீக்கிரம்டா அப்பா. அப்படின்னா லேட் இதோட நமக்கு இது முடியுது. கஞ்சா பிசா நீங்கள் 3 லெவல் கொடுக்குறானுங்க. கொஞ்சம் ஒரு 10-15 லெவல் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். கட்சி ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. அதாவது காஸ்டியூம் சேஞ்சு இப்போ அடித்து இங்கே ஒரு வழி ஆக்கலாம் வந்துட்டா. சரி பா, சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாய், லவ் ஆல். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.